தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களுடனான சந்திப்பு ஜனாதிபதி தலைமையில் நேற்றிரவு நடைபெற்றது. நாடுகளுடனான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை எமக்கு ஏற்பட்டது. காரணம், நமது நாடு வீழ்ச்சியடைந்துள்ளது. நாம் முன்னோக்கி செல்ல வேண்டுமாயின் அந்த நாடுகளுடன் நெருங்கிய தொடர்புகள் இருக்க வேண்டும். எமக்கு அருகிலுள்ள வலுவான நாடு இந்தியா. பொருளாதாரம் வேகமாக அபிவிருத்தி அடைந்து வருகிறது. ஆகவே நாம் இந்தியாவுடன் நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியா பக்கத்தில் இருந்து எமக்கு மாஹோவில் இருந்து அனுராதபுரம் வரை ரயில் பாதையில் சமிக்ஞை கட்டமைப்பை இந்திய நிறுவனம் ஒன்று இந்திய கடன் உதவியில் அமைக்கிறது. குறித்த சமிக்ஞை கட்டமைப்பை அமைப்பதற்காக வழங்கப்பட்ட மொத்த கடன் தொகையையும் உதவித்தொகையாக மாற்றுவதற்கு பிரதமர் மோடி இணக்கம் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக கிழக்கு மாகாணத்திற்காக அந்த மாகாணத்திற்கு பெருமளவு நிதியுதவியை வழங்கினார். அந்த மாகாணத்தை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்களின் நலனுக்காக அந்த நிதியுதவி வழங்கப்பட்டது. நாம் திட்டமிடப்பட்ட பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறோம். நாடுகளுடனான வலுவான தொடர்பு வலையமைப்பொன்றை உருவாக்கிக் கொண்டு அந்த உதவிகளுடன் நாட்டை கட்டியெழுப்பும் அபிலாஷியுடன் நாம் செயற்பட்டு வருகிறோம். நாம் எந்த ஒரு நாட்டு தலைவர் முன்பாகவும் எந்த ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திற்கு முன்பாகவும் எம்மால் நிமிர்ந்து கதைக்க முடியும். ஏன், எம்மை எவராலும் பணம் கொடுத்து வாங்க முடியாது. எமது நாட்டின் இறையாண்மை, சுயாதீன தன்மை ஆகியவற்றை பாதுகாத்துக் கொண்டு எமது நாட்டின் பொருளாதாரத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் பயனுள்ள வகையில் வலுவான ராஜதந்திர தொடர்பு வலையமைப்பை நாம் உருவாக்குவோம். அதன் அனுகூலம் நாட்டுக்கு கிடைக்கும். கடவத்த மீரிகம அதிவேக நெடுஞ்சாலை தொடர்பில் சீன அரசாங்கத்துடன் கலந்துரையாடினோம். அவர்கள் விரைவில் குழு ஒன்றை நியமித்து அது தொடர்பில் கலந்துரையாடியதன் பின்னர் அந்த பணிகளை நாம் ஆரம்பிப்போம். அந்த பக்கம் ரம்புக்கனையில் நின்று விடுகிறது, இந்த பக்கம் மீரிகமவில் தொடர்கிறது. மீரிகம பயண முடிவு அல்ல, ரம்புக்கனையும் பயண முடிவு அல்ல. இந்த வீதியை அமைப்பதற்காக செலவிடப்பட்ட நிதி பெருமளவில் வீண் விரயமாகியுள்ளது. ஒன்று, இந்த வீதி இந்த பக்கம் கடவத்தையில் இணைக்கப்பட வேண்டும், அடுத்த பக்கம் கண்டியுடன் தொடர்புபட வேண்டும். இடைநடுவில் பூரணப்படுத்தப்படாத ஒரு பகுதி உள்ளது. ஆகவே நாம் அந்த பகுதிக்கான நிர்மாண பணிகளை விரைவில் ஆரம்பிப்போம். விமான நிலையத்தில் மிகப்பெரிய நெரிசல் காணப்படுகிறது. இரவு வேளையில் சென்றால் புறக்கோட்டையை போன்றிருக்கும் மிகவும் சிறிய விமான நிலையம். நாம் அதிகளவிலான சுற்றுலா பயணிகளை எதிர்பார்க்கிறோம். இதனை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டம் இருக்கவில்லை. இதில் ஒரு புதிய முனையத்தை அமைக்கும் பணிகளை ஜப்பான் நிறுவனம் ஒன்று ஆரம்பித்திருந்தது. அவர்களை அதனை கைவிட்டு சென்றனர். நாம் ஜப்பான் தூதுவருடன் கலந்துரையாடியுள்ளோம். மிக விரைவில் அந்த முனையத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பிப்போம். டிஜிட்டல் அடையாள அட்டை அனைவருக்கும் தற்போது எம்மிடம் கார்டு ஒன்றே உள்ளது. நமது முகத்தை பார்ப்பார்கள், காட்டில் உள்ள நிலப்படத்தை பார்ப்பார்கள். அது மிகவும் பழமையான நடைமுறை. தற்போது ஆன்லைனில் அடையாளம் காணக்கூடிய வகையில் நாம் குறியீடுகளை உருவாக்குவோம். அந்த திட்டமும் தடைப்பட்டுள்ளது. அந்த அனைத்தையும் மீள நடைமுறைப்படுத்துவோம். அந்த திட்டத்திற்காக இந்திய அரசாங்கம் 1000 கோடி ரூபாய் நிதி உதவியை வழங்குகிறது. இதன் மூலம் தரவுகளை திருடப் போகிறார்கள் என சிலர் கூறுகின்றனர். நினைவிற்கொள்ளுங்கள், இலங்கையில் தரவு விஞ்ஞானம் தொடர்பாக, தகவல் தொழில்நுட்பம் தொடர்பாக நிபுணத்துவம் பெற்ற வல்லுநர்கள் இதற்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி உள்ளனர். சிலர் கேட்கின்றனர், தோழரே அனைத்தும் நன்றாக உள்ளது, திருடர்களுக்கு என்ன செய்ய போகின்றீர்கள்? அச்சமடைய வேண்டாம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை உரிய அதிகாரிகளிடம் கையளிக்க வேண்டிய தேவை எமக்கு இருந்தது. அதனை வழங்கினோம். அதற்கு சிறிது காலம் சென்றது. தற்போது பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வாக்குமூலம் பதிவு செய்து விளக்கமறியலில் வைப்பது அல்ல நோக்கம். நாம் மிகவும் வலுவான முறையில் வழக்கு தாக்கல் செய்வோம். வழக்கு விசாரணை மூலம் குற்றவாளியாக நிரூபித்து சிறை தண்டனை வழங்க வேண்டும். சட்டமா அதிபர் திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்வதற்கு அல்ல, இருக்கும் ஃபைல்களை தூக்குகின்றனர், மறைத்து வைக்கின்றனர். அவ்வாறு இருந்தது. போத்தலை சாந்த மீதான தாக்குதல் தொடர்பாக மருத்துவ அறிக்கை இல்லை. தற்போது மீண்டும் மருத்துவ அறிக்கையை பெற வேண்டும். அவ்வாறு இவற்றை காணாமலாக்கினர், ஃபைல்களை மறைத்துள்ளனர். ஆகவே ஊழியர்களை மீண்டும் நிலைநிறுத்தி வேகமாக வழக்கு தாக்கல் செய்வோம். அவசரப்பட வேண்டாம். இந்த காரியமான நிசிப்பரதி ஹிட்டவல நெவத்தேவ ஸ்தாவர கரல வேகே நடுபவர்ன கலபல வேண்டுப்பா. எரிபொருள் விலையை ஏன் குறைக்க முடியவில்லை? இது தொடர்பாக ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார். நீண்ட காலத்திற்கு பின்னர் 300 ரூபாயை விட குறைவாக நாம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னரே டீசலின் விலை பதிவானது. அதுவரை 300 ரூபாவுக்கு மேலாக டீசலின் விலை இருந்தது. ஆனால் அனைத்து மாதங்களிலும் குறைக்க முடியாது. டீசல் மீது அதிக வரி உள்ளது. வரியை நீக்க முடியாதா என கேட்கின்றனர். முடியாது. ஏன்? பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் $3 பில்லியன் கடன் பெற்றுள்ளது. 900 பில்லியன் ரூபாய் கடன் பெற்றுள்ளது. அந்த கடனுக்கு என்ன செய்துள்ளனர்?
அந்த கடன் முழுவதும் திரைசேரிக்கு எடுக்கப்பட்டுள்ளது. இப்போது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு கடன் இல்லை. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஊடாக திரைசேரிக்கு 90,000 கோடி ரூபாய் கடன் உள்ளது. இப்போது என்ன செய்வது? விற்பனை செய்யும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் அந்த கடனை செலுத்துவதற்கான தொகை போடப்பட்டுள்ளது. அவ்வாறாயின் அதனை எப்போது நீக்க முடியும்? 90,000 கோடி ரூபாய் செலுத்தி நிறைவு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் இதனை செலுத்த வேண்டும். மீண்டும் வரிப்பணத்தை கொண்டு அதனை செலுத்த வேண்டும். மக்கள் மீதான வரி, உணவு ஆகியவற்றினூடாக அதனை செய்ய முடியாது. தற்போது அறவிடப்படுகின்ற தொகையினை குறைக்க முடியுமா என நாம் முயற்சித்து வருகிறோம். நாம் இதனை 15 ஆண்டுகளில் கட்டி முடிப்பதற்கு எதிர்பார்ப்போமாயின் அதனை 20 ஆண்டுகள் வரை நீடித்து அறவிடப்படுகின்ற தொகையினை குறைக்க முடியுமா என பார்க்கிறோம். திட்டங்களை வகுக்கிறோம். அவ்வாறன்றி 90,000 கோடியை பெற்றுக்கொண்டு எரிபொருளூடாக அறவிடாமல் இருக்க முடியாது. அவ்வாறாயின் ஏன் எரிபொருள் மீதான வரி உள்ளது? இவற்றை சீரழித்து கடனாளியாக்கி 90,000 கோடிக்கு மேல் கடன் பொறிக்குள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை தள்ளியுள்ளனர். திருடி தரம் குறைந்த எண்ணெயை கொண்டு வந்து, தரமற்ற இயந்திரங்களை கொண்டு வந்து தமது நண்பர்களுக்கு எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வழங்கி இதனை இல்லாதொழித்தனர். ஒன்றில் நாம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை மூட வேண்டும். இல்லாவிட்டால் கடனை கட்டுவதற்கான திட்டத்தை உருவாக்க வேண்டும். திரைசேரி கடனை பொறுப்பேற்று விற்பனை செய்யப்படுகின்ற எரிபொருளில் இருந்து எவ்வளவேனும் பெற்று கடனை செலுத்த வேண்டும் என நாம் நினைத்தோம். அதில் ஒரு அனுகூலம் உள்ளது. IOC விற்பனை செய்யும் எரிபொருளில் இருந்தும் அறவிட முடியும். அவர்கள் கடன்படவில்லை. ஆனால் அவர்களும் விற்பனை செய்வதனூடாக நமக்கு வழங்க வேண்டும். நல்லதா கிட்டதா? நல்லது. கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன் விடுவிப்பு செயற்பாட்டினை துரிதப்படுத்துவது தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது கருத்து வெளியிட்டார். பாரிய அளவு கொள்கலன் நெரிசல் காணப்படுகிறது. வழமையாக நமக்கு வருடாந்தம் 75 லட்சம் கொள்கலன்கள் இந்த துறைமுகத்தில் பரிமாறப்படுகின்றன. ஆனால் அதில் 15% மாத்திரமே நாட்டுக்குள் வருகின்றன. 85% ஒரு கப்பலில் இருந்து இறக்கப்பட்டு மற்றொரு கப்பலில் ஏற்றப்படுகின்றன. ஒரு முனையத்தில் இறக்கி மற்றொரு முனையத்தில் ஏற்றப்படுகிறது. ஆகவே கொள்கலன்கள் உள்ளக ரீதியில் பரிமாறப்படுகின்றன. கொழும்பு துறைமுகம் உலகில் உள்ள மிக சக்தி வாய்ந்த பொருட்கள் பரிமாற்ற மத்திய நிலையமாகும். நாம் திட்டங்களை வகுத்துள்ளோம். தற்போதுள்ள 7.5 மில்லியனை மிக விரைவில் இரட்டிப்பாக அதிகரிக்க வேண்டும். ஆனால் இந்த துறைமுகத்துக்குள் அதனை இரட்டிப்பாக அதிகரிக்க முடியாது. இந்த 15% வெளியில் எடுக்க முடியவில்லை, சிக்குகிறது. வெளியில் எடுத்தாலும் அந்த கொள்கலன்களை அங்கும் இங்கும் பரிமாற முடியாது. கப்பல் வராமல் விடுகின்றன. அது தொடர்பில் அரசாங்கத்திடம் நீண்ட கால திட்டம் இருந்திருக்க வேண்டும். அரசாங்கத்திடம் அத்தகைய திட்டங்கள் இருக்கவில்லை. அவ்வாறாயின் என்ன செய்ய வேண்டும்? கொழும்பு துறைமுகத்தில் இருந்து எமது 15% விரைவாக வெளியில் எடுக்க வேண்டும். வெளியில் எடுப்பதாக இருந்தால் சிறந்த குதங்கள் இருக்க வேண்டும். எம்மிடம் அந்த வசதி இல்லை. ஆகவே என்ன செய்ய நேரிடுகிறது? சிறு இடவசதியில் அவற்றை பரிசோதிக்க நேரிடுகிறது. அவ்வாறு பரிசோதிக்கும் போது வரிசை ஏற்படுகிறது. கொள்கலன் பரிமாற்றம் இடம்பெறாததால் கப்பல்கள் திரும்பி செல்கின்றன. இவர்கள் நாட்டை சரியாக நிர்வகிக்கவில்லை. நினைவில் கொள்ளுங்கள், ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். கரவலப்பட்டியவில் புதிய கொள்கலன் முறையம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான பணிகளை மிகவும் விரைவாக ஆரம்பிப்போம். அதிவேக நெடுஞ்சாலை ஊடாக நேரடியாக அங்கு கொண்டு சென்று பரிசோதித்து வெளியேற்ற முடியும். அவ்வாறு செய்யும் போது துறைமுகத்தின் நெரிசல் குறைவடையும். நாம் இலங்கையின் வர்த்தகர் ஒருவருடனும் கதைத்துள்ளோம். அவர் ப்ளூ மெண்டலில் உள்ள குப்பை மேட்டை அகற்றி அங்கு கொள்கலன் முறையம் ஒன்றை அமைப்பதற்கு இணங்கியுள்ளார். 1 அல்லது 1.5 வருடங்களுக்குள் இந்த திட்டங்களை எம்மால் பூரணப்படுத்த முடியும். එතන බහලු මධ්‍යස්ථානයක් හදන්න. ඒ දෙක අපිට අවුරුද්දක් එකමාරක් යනකොට සාර්ථක කරගන්න පුළුවන් වේවි.